ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி தோசை தாங்க பண்ண போகிறோம். இந்த பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொடி தோசை. இந்த பொடி வந்து டக்குன்னு பண்ணிடலாம். அதுவும் 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக தாளிப்பு போடும்ல அந்த பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட அரை கப் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அரை கப் தாளிப்பு பருப்புனா அரை கப் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுத்தாச்சு. கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சூடான பேனில் போட்டு இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துடணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க எல்லாத்தையும். அடுப்பை மீடியமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி பரட்டிக்கிட்டே இருக்கணும். கையில் தொட்டோம்னா அந்த மொறுன்னு வரணும். அந்தளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து எள்ளு சேர்த்துக்க போகிறோம். அதில் பாதிங்க எள்ளு நம்ம பருப்பு போட்டதுலேயே பாதி சேர்த்துக்கோங்க. எள்ளு வந்து டக்குன்னு பொரிஞ்சிரும். இது சிம்மில் வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்க வேணாம். இப்போ இதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. எள்ளு போட்டோன்னே பொரிஞ்சிடும். அதனால் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மிளகாய் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதையும் நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா செவக்க வறுத்துருங்க. இப்போ மிளகாயும் வறுபட்டுருச்சுங்க, நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். நல்லா வதக்கி விட்டுத்துக்கோங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்திடலாங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். டக்குன்னு பண்ணிடலாம். அந்த பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தோசை வேணும்னாலும் பொடி தோசை நம்ம டக்குன்னு வீட்டில் பண்ணிக்கலாங்க. இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நமக்கு நார்மல் இட்லி பொடி மாதிரி தாங்க. இது கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். உடம்புக்கு, முடிக்கு, எல்லாத்துக்கும், ஹேருக்கு நல்லதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. அதனால் நம்ம தோசை ஊற்றும் போது இதை நல்லா மலைச்சாரல் மாதிரி நல்லா இந்த பொடியை நிறைய போட்டு தூவிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.